குறிப்பிட்ட காலத்துல நமக்கு தெரியும் இலங்கையில் நடந்த இனக்கலவரம், தமிழர் மீதான ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக தமிழர்கள் தங்களுக்கான உரிமை இந்த நிலத்துல இருக்கு, எங்கள் நிலத்தை பிரித்து கொடு நடத்திய தமிழர் நாடு உருவாக்க போராட்டம், அதன் பின்னாடி இதெல்லாம் தெரியல. அந்த வகையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்திய அரசாங்கத்தின் பார்வையில தமிழக மீனவர்கள் என்பவர்கள் அங்கிருக்கு இனக்குழுக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த போராட்டம் நடந்த போது பல்வேறு குழுக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால இலங்கை அரசுக்கு இவங்களுக்கு எப்பயும் ஒரு தீரா பகை இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு செயலை வச்சுக்கிட்டு இன்னை வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த இலங்கை போர்லாம் 2009 முடிவுக்கு வந்துருச்சு. தமிழர்கள் ஒரு பெரிய இனவழிப்பு முடிஞ்சு அந்த போராட்டம் தற்போது ஆயுத போராட்டங்கிற நிலை முடிவடைந்துச்சு. ஜனநாயக போராட்டம் தொடராங்க. ஆனா இந்த சூழ்நிலை கூட 2009க்கு அப்புறமும் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், அவரது வலைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார்கள், படகுகள் பறிமுதல் செய்யப்படுது. இப்படி தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மீது வருடம் தவறாமல் இலங்கை ராணுவமும் அதை தாண்டி இலங்கையில் இருக்க கடற்கொள்ளையர்கள், சமீபத்தில் ஒரு வாரம் முன்னாடி இலங்கையில் இருக்க கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவ தாக்குதல் நடத்தி அவங்க மீனையும் வலையையும் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்திய அரசு, ஏன்னா இந்திய அரசுங்க நம்ம சொல்ற மாதிரி உலகத்திலேயே 4வது பெரிய ராணுவம், அது கடற்படைன்னு ரொம்ப முக்கியமா இருக்கிறோம். அப்ப இந்திய கடற்படைன்னு ஒன்று இந்த தமிழக மீனவர்களை ஏன் பாதுகாக்கல? இந்த மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏன் தரலன்னா, அவங்களும் நம்ம சொன்னதா சொல்றாங்க, கடல்ல எல்லைகள் நம்ம சரியா கணிக்க முடியாது, அதனால சில நேரம் எல்லை தாண்டி அவங்க போகும்போது இலங்கை ராணுவம் அவங்களுக்கு பிடிச்சதுங்கிறாங்க. நம்மளும் அதே கேள்விதான் முன்வைக்கிறோம். எப்படி கடல் எல்லை தாண்டணும்னு இலங்கை ராணுவம் பிடிக்குதோ, அதே போல கடல் எல்லை தாண்டறதுக்கு முன்னாடி ஏப்பா நீங்க நம்ம எல்லையை தாண்டி போறீங்க சொல்வதற்கு இந்திய ராணுவத்துக்கு என்ன பிரச்சனை?